அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். நாங்கடா பயங்காட்டுறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இருந்தாலும் லைட்டா அன்பார்ந்த உறவுகளே, இது பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எச்சரிக்கை. அதாவது அவங்க தொடர்ந்துமே சொல்கிறது ரெவலன்ட்ரி காட்டு, அதாவது ஐஆர்ஜிசி தொடர்ந்துமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதுக்கு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட நாடுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இடத்துலையும் வெளிநாட்டவர்கள், அதாவது சாதாரணமாக குறிப்பிட சொல்லப்போனால் இந்தியர், இலங்கையர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளி, இப்படி வேறு வேறு நாடு தொழிலாளர்கள் இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸை கொடுத்தாங்க. அதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அமேசான் ஹெட் ஆஃபீஸ், அவங்களுடைய பிரான்ச்சஸ், அதே மாதிரி அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட பல இடங்களில் கடந்த காலங்களில் பஹ்ரைன் உட்பட, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உட்பட பல நாடுகளில் அவங்க இலக்கு வச்சாங்க, தாக்கினாங்க. ஆனால் அவங்க சாதாரணமாக இப்போ அரபு நாட்டில் நம்மளை இருக்க வேணாம் அப்படின்றது இல்லையா அதுக்கு கருத்து. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரியான அவங்களுடைய இடங்களில் இருக்காதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த தகவல். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, முடிந்த அளவு வேகமாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் மற்றும் இன்னும் சில நாடுகள் முடிந்த அளவு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இப்போதைய சூழலில் கொஞ்சம் ஒரு நடுநிலைமை வகிக்காத ஒரு சூழல் தான் தொடர்ந்து போயிட்டுருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவினுடைய தொடர்ந்தும் அந்த முற்றுகை, அதாவது அவங்களுடைய ஹார்பருக்கு போகக்கூடிய, துறைமுகங்களுக்கு போகக்கூடிய அனைத்து கப்பலையும் தொடர்ந்து அவங்க முற்றுகையிடுறது தான் இதுக்கான முக்கியமான காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நியர் நார்த் லெபனான் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க, லெபனான்ஸ் பார்டர்ஸ். அதாவது அல் அரபியா நியூஸில் வெளியாகின இந்த தகவலின் படி பார்த்திங்கன்னா, மறுபடியும் ட்ரோன் பறக்க ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் உடனடியாக சைரன் அலாரம் ஆன் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியுமாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இருந்தாலும் மக்களை முடிந்த வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், கவனமாக இருப்போம். எந்த நேரத்தில் என்ன மாதிரியான சூழல் நடக்கும் அப்படின்றத வியூகிக்க முடியாத ஒரு சூழல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்டாக கூட இன்னைக்கு மத்தியானம் கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது அபுதாபியில் நியூக்ளியர் அதாவது அணு மின் உற்பத்தி நிலையத்துக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அது வெளியிலேருந்து ஜெனரேட்டருக்குரிய அந்த ரூமில் விழுந்ததால் தீப்பற்றி இருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது நிலைமை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க, முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள்.